ஹாய் வியூவர்ஸ். இன்னைக்கு நம்ம வந்து சிஎஸ் கம்பெனி செக்ரட்டரி கோர்ஸை எப்படி பர்சியூ பண்ணுறது, அதில் என்னென்ன லெவல்ஸ் இருக்குது, இதெல்லாம் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். பிகாஸ் அதில் வந்து லேட்டஸ்ட் 2026 அமெண்ட்மெண்ட், மேஜர் அமெண்ட்மெண்ட் வந்திருக்கு. அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பேச போகிறோம். ஸோ பிஃபோர் தட் ஆர்ஆ எஜுகேஷனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை எனேபிள் பண்ணிக்கோங்க, அண்ட் ஆல்சோ வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு லைக் பண்ணுங்கள். ப்ளஸ் டூ முடிச்சுட்டு சிஎஸ்ஸை ஒரு கெரியராக சூஸ் பண்ணியிருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்டுமே இதை பற்றி தெரிஞ்சுக்கணும். பிகாஸ் நீங்கள் அந்த கம்பெனி செக்ரட்டரி கோர்ஸில் நம்ம இது வரைக்கும் நடந்துட்டு இருந்த அந்த மெத்தடாலஜி ஆஃப் எக்ஸாமினேஷன் வந்து டோட்டலாக சேஞ்ச் ஆகிடுச்சு, சிலபஸும் சேஞ்ச் ஆகிடுச்சு. ஸோ இந்த சிசெட் எக்ஸாமினேஷன் இதுதான் ஃபஸ்ட்டு லெவல் ஆஃப் கம்பெனி செக்ரட்டரி கோர்ஸோட எக்ஸாம். இதில் மொத்தம் 3 லெவல் இருக்குது கம்பெனி செக்ரட்டரி கோர்ஸில். ஃபஸ்ட்டு லெவல் சிசெட்டு, ரெண்டாவது லெவல் வந்து சிஎஸ் எக்ஸிக்யூட்டிவ் எக்ஸாமினேஷன்னு சொல்லுவாங்க, மூணாவது லெவல் சிஎஸ் ப்ரொஃபஷனல் லெவல் எக்ஸாமினேஷன். இதில் இப்போ இந்த சிஎஸ்இஇடி எக்ஸாமினேஷன் நிறைய பேருக்கு ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். என்னென்னா சிஎஸ் ஃபவுண்டேஷன் எக்ஸாம் தானேங்க, என்ன சிஎஸ்இஇடின்றீங்க? ஃபவுண்டேஷன்னா எல்லாத்துக்கும் தெரியுது, சிஎஸ்இடினா தெரிய மாட்டேங்குது. 2020 அமெண்ட் ஆனப்போ சிஎஸ்இடியை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க கொரோனா டைமில். சிஎஸ்இடினா என்னென்னா சிஎஸ் எக்ஸிக்யூட்டிவ் என்ட்ரன்ஸ் டெஸ்ட், ரைட்டுங்களா? இது வந்து இது நாள் வரைக்கும், அதாவது ஜனவரி மாதம் வரைக்கும், இந்த மாதம் தான் கடைசி அட்டெம்ப்ட்டு அந்த 2020 அமெண்ட்மெண்ட்டோடது வரைக்குமே பார்த்தீங்கன்னா ரிமோட் எக்ஸாமினேஷன், ஆன்லைன் எக்ஸாமினேஷனாக தான் இருந்தது. இனிமேல் யார் இதை பர்சியூ பண்ணாலும் நம்ம வந்து சென்டர் பேஸ்ட் எக்ஸாமாக தான் பர்சியூ பண்ண முடியும். ஏன்னா சிலபஸும் சேஞ்ச் ஆகிடுச்சு, மெத்தட் ஆஃப் எக்ஸாமினேஷன், மோட் ஆஃப் எக்ஸாமினேஷன் எல்லாமே சேஞ்ச் ஆகிடுச்சு. இனிமேல் எப்போவுமே பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸாம் எழுத போகும்போது வீட்டிலேருந்தெல்லாம் எக்ஸாம் எழுத முடியாது, சென்டரில் போய் தான் எக்ஸாம் எழுத முடியும். பிகாஸ் இட் இஸ் ஆஃப்லைன் எக்ஸாம் ஃபார்மேட். ஸோ ஆஃப்லைன் எக்ஸாமுங்கிறதுனால நமக்கு சப்ஜெக்ட்டுமே பார்த்தீங்கன்னா 4 சப்ஜெக்டாக பிரிச்சுட்டாங்க. 4 நாள் எழுதக்கூடிய எக்ஸாம். பட் பார்த்தீங்கன்னா ஒரே நாளில் நம்ம ஆன்லைனில் சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் எம்சிக்யூவாக எழுதிடுவோம். பட் இப்போ அப்படி இல்லை, டிஸ்கிரிப்டிவாக இருக்குது. அதை பற்றி சிலபஸ் அண்ட் சப்ஜெக்டை பற்றி நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். பிஃபோர் தட் இந்த சிசெட்டுங்கிறது நமக்கு ஃபஸ்ட்டு லெவல் சொல்கிறோம் இல்லையா, இது வந்து ஒன்லி ப்ளஸ் டூ முடித்த ஸ்டூடெண்ட்ஸ் தான் எழுதணும். டிகிரி முடித்த ஸ்டூடெண்ட்டாக இருந்தாங்கன்னா டேரக்ட் ரூட்டில் உள்ளே போயிடலாம். அப்படின்னா என்னென்னா செகண்ட் லெவல்குள்ளே உள்ளே போயிடலாம், அதாவது சிஎஸ் எக்ஸிக்யூட்டிவ் லெவல்குள்ளார போயிடலாம். நீங்கள் ப்ளஸ் டூ முடிச்சு இதுக்குள்ளே வரீங்க அப்படின்னா கட்டாயமாக சிஇசிடி முடிச்சு தான் நீங்கள் எக்ஸிக்யூட்டிவ் லெவலுக்கு போக முடியும். ஸோ இந்த எக்ஸாம் பார்த்தீங்கன்னா இயர்லி 3 டைம்ஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க. சிசெட் எக்ஸாமினேஷன் கம்மிங் ஜூன்லேருந்து இயர்லி 3 டைம்ஸ் கண்டக்ட் பண்ண போகிறாங்க. ஃபஸ்ட்டு அட்டெம்ப்ட் இந்த நியூ சிலபஸில் கண்டக்ட் பண்ண போகிற எக்ஸாமினேஷன் வந்து ஜூன் 2026 தான் ஃபஸ்ட்டு அப்பியரன்ஸு. ரெண்டாவது வந்து அக்டோபர், அப்புறம் ஃபெப்ரவரி. இந்த 3 ஸ்லாட்டில் தான் இனிமேல் வந்து எக்ஸாமினேஷன்ஸ் கண்டக்ட் பண்ண போகுது ஐசிஎஸ்ஐ. ஐசிஎஸ்ஐங்கிறது இன்ஸ்டிடியூட் ஆஃப் கம்பெனி செக்ரட்டரிஸ் ஆஃப் இந்தியா. ஸோ இவங்க தான் ஸ்டாச்சுட்டரி பாடி இந்த கோர்ஸை கண்டக்ட் பண்ணுறாங்க, ரைட்டுங்களா? ஸோ இது கம்ப்ளீட்டாகவே இந்த சிசெட்குள்ளே நமக்கு கான்செப்ஷனல் அண்டர்ஸ்டாண்டிங் வரக்கூடிய ஒரு சிலபஸாக இப்போ ஃப்ரேம் ஒர்க் பண்ணியிருக்காங்க. எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா ஈச் பேப்பரையும் நம்ம வந்து 100 மார்க்ஸ்க்கு செப்பரேட் டேஸில், அதாவது ஒரு சப்ஜெக்டை ஒரு நாளைக்கு 100 மார்க்குக்கு அந்த மாதிரி தான் எக்ஸாம் எழுத போகிறோம். 4 பேப்பர்ஸை நம்ம எக்ஸாமை எழுத போகிறோம். ஸோ கீ ஃபோக்கஸ் பார்த்தீங்கன்னா ஃப்யூச்சர் சிஎஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கார்ப்பரேட் கம்ப்ளைண்ட்ஸ் அதில் எல்லாம் கொஞ்சம் தரவாக இருக்கணுன்ற மாதிரியான சிலபஸை வந்து இப்போ ஃப்ரேம் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஏன் அப்படின்னா இது வரைக்கும் அக்கௌண்டிங் பேப்பர் இல்லை. இந்த அட்டெம்ப்ட்லேருந்து ஜூன் 2026 நமக்கு அக்கௌண்டிங் பேப்பர் ஆட் ஆன் ஆக போகுது. ஸோ சிசெட் எக்ஸாமில் நம்ம 100 மார்க்குக்கு ஒரு சப்ஜெக்டில் எழுதுகிறோம் அப்படின்னா மினிமம் ஒரு சப்ஜெக்டில் 40% எடுக்கணும். அதே நீங்கள் ஓவராலாக பார்க்கும்போது அந்த 4 பேப்பரையும் சேர்க்கும்போது 50% எடுக்கணும். எப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நீங்கள் ஒரு பேப்பரை 100 மார்க்ஸ்க்கு எழுதினீங்க, மினிமம் பாசிங் மார்க்குன்னா 40 மார்க் எடுத்துட்டோமா, அப்போ நீங்கள் ஈச் பேப்பர்லேயும் 40 எடுத்தீங்கன்னா மொத்தம் 400 மார்க்ஸ்க்கு எழுதுறீங்க. வாங்கியிருக்கிற மார்க் எவ்வளோ வாங்கியிருக்கோம், 160 தான் வாங்கியிருக்கோம். பட் நம்ம ஓவரால் குரூப்பாக பார்க்கும்போது தட் இஸ் 400ல் 50% வாங்கியிருக்கணும் அப்படின்னா 200 தாண்டணும் இல்லையா? அப்போ இண்டிவிஜுவல் சப்ஜெக்டில் 40 மார்க்ஸ் வாங்கியிருந்து பாஸ் ஆனால் கூட நம்ம ஓவராலாக அக்ரிகேட்டாக பார்க்கும்போது 50 தாண்டாதனால ஃபெயில் ஆகிடும்.
இதே கான்செப்ட் தான் எல்லா லெவல்ஸுக்குமே, ரைட்டுங்களா? ஸோ அதனால நம்ம வந்து மார்க் வாங்குறது எப்படி வாங்கணும்னா, அட்லீஸ்ட் ஒரு சப்ஜெக்ட்லயும் நம்ம வந்து 40, 55, 60 அந்த மாதிரி வாங்கினோம்னா நம்ம வந்து ஓவரால் 200 கிராஸ் பண்ண முடியும், ரைட்டுங்களா? ஸோ இப்படி தான் வந்து பாசிங் பர்சன்டேஜை கால்குலேட் பண்ணுறாங்க. ஸோ இந்த எக்ஸாமில், இந்த சிசெட் எக்ஸாமில் என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட் வந்து பிஸ்னஸ் கம்யூனிகேஷன். இது வந்து சப்ஜெக்டிவ் எக்ஸாமினேஷன், டிஸ்கிரிப்டிவ் பேஸ்ட் எக்ஸாமினேஷன் தான். 100 மார்க்ஸ்க்கு நம்ம எழுதுகிறோம். ரெண்டாவது ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் அக்கௌண்டிங். இந்த ஒரு ஏரியா வந்து சிசெட்குள்ளே இல்லாமல் இருந்தது. இதை தான் பெரிய அமெண்ட்மெண்ட்டாக உள்ளே கொண்டு வந்திருக்காங்க. பிகாஸ் நிறைய பேர்த்துக்கு இப்போ வரைக்கும் இருக்கக்கூடிய சிலபஸ் வந்து ஈஸியாக கிராக் பண்ணிக்கிற மாதிரி இருந்தது. பட் அக்கௌண்டிங்கிறது ஒரு பிரேக்கிங் சப்ஜெக்ட்டு. ஸோ அதை ஆட் பண்ணியிருக்காங்க இப்போது. ஸோ ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் அக்கௌண்டிங், அதுவும் வந்து சப்ஜெக்டிவ் எக்ஸாமினேஷன், தட் இஸ் டிஸ்கிரிப்டிவ் பேஸ்ட் எழுதுகிறோம். தென் எக்கனாமிக் அண்ட் பிஸ்னஸ் என்விரான்மெண்ட், அதுவும் டிஸ்கிரிப்டிவ் பேஸ்ட் தான், 100 மார்க்ஸ்க்கு எழுதுகிறோம். பிஸ்னஸ் லா அண்ட் மேனேஜ்மெண்ட், இது ஓஎம்ஆர் பேஸ்ட், அதாவது எம்சிக்யூ கைண்ட் ஆஃப் கொஷின்ஸ் இருக்கும். ஸோ ஓஎம்ஆர் பேஸ்டில் பிஸ்னஸ் லா அண்ட் மேனேஜ்மெண்ட் பேப்பர் எழுதுகிறோம். இந்த பிஸ்னஸ் லா வந்து நமக்கு மற்ற மூணுமே நீங்கள் வந்து மேபி காமர்ஸ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா ஒரு ஓவரால் நாலேஜ் இருக்கும் நமக்கு. பிஸ்னஸ் கம்யூனிகேஷன்னா என்ன, ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் அக்கௌண்டிங், யூ கேன் நோ த பேசிக் அபவுட் அக்கௌண்டிங் இல்லையா? நான் +1 +2 படிச்சிருப்போம். எக்கனாமிக்ஸுமே அதே மாதிரி தான், அண்ட் என்விரான்மெண்ட் சப்ஜெக்டும் அந்த மாதிரி தான். பட் பிஸ்னஸ் லா பேப்பர் வந்து மோஸ்ட்லி நம்ம +1 +2 கவர் ஆகாது. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் நியூ ஏரியா. இந்த சப்ஜெக்ட் வந்து ஓஎம்ஆர் பேஸ்டாக வச்சுருக்காங்க. ஸோ இந்த 4 சப்ஜெக்ட்டுமே 4 நாள் நடக்கக்கூடிய எக்ஸாமினேஷன். இந்த 4ஐயும் நம்ம கிளியர் பண்ணணும், ரைட்டுங்களா? 4ல் 1 ஃபெயில் ஆயிட்டோம்னா கூட ஃபெயில் தான். அதாவது நீங்கள் 40க்கு கம்மியாக வாங்கிட்டீங்கனாலும் ஃபெயிலு, ஓவராலாக நீங்கள் 200க்கு மேலே எல்லாத்துலேயும் 40 மேலே தாண்டிட்டீங்க, ஓவராலாக 200 தாண்டலை அப்படின்னாலும் ஃபெயில், ரைட்டுங்களா? இப்போ என்ன பண்ணணும், இண்டிவிஜுவலாக ஒரு சப்ஜெக்ட்லேயும் 40 தாண்டணும், as well as நீங்கள் ஓவராலாக அந்த 400க்கு 200 தாண்டினா அக்ரிகேட்டை ரீச் பண்ணிட்டு தான் அர்த்தம். ஸோ தட் நீங்கள் பேப்பர் கிளியர் பண்ணிட்டீங்க, ஐ மீன் அந்த லெவலில் கிளியர் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். இதுதான் இந்த நியூ சிலபஸோட ஸ்ட்ரக்சர். ஸோ திஸ் இஸ் அப்ளிகபிள். நீங்கள் இந்த கம்மிங் ஜூன் அட்டெம்ப்ட் எழுதுறவங்களுக்கு இப்போ வந்து ஐசிஐசிஐ வந்து ரெஜிஸ்ட்ரேஷன்ஸை ஓப்பன் பண்ணிட்டாங்க. அதுக்கு உங்களோட பேசிக் டாக்குமெண்ட்ஸை வச்சு நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாம். அதாவது 10th 12th அண்ட் ஆல்சோ உங்களோட ஃபோட்டோ, சைனு, இது எல்லாத்தையுமே ஸ்கேன் பண்ணி ICICI.edu போனீங்கன்னா CSEET ரெஜிஸ்ட்ரேஷன் ஆப்ஷன் இருக்கும். அதுக்குள்ளே போய் நீங்கள் உங்கள் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அப்லோட் பண்ணி உங்களோட பேசிக் ப்ரைமரி டீட்டெயில்ஸை கொடுத்து ஃபீஸ் பே பண்ணி நீங்கள் என்ரோல் பண்ணிக்கலாம். இதுக்கான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா 7,000 rupees இப்போ ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு. ஸோ இந்த நியூ சிலபஸ்க்கு இது வந்து இந்த 3 வாட்டி நடக்கிறனால நம்ம இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸோட முடிஞ்சு போச்சா அப்படின்னா கிடையாது. ரெஜிஸ்ட்ரேஷனுங்கிறது என்ரோல்மெண்ட் ஃபீ வித் ICICI. அப்பார்ட் ஃப்ரம் தட் நம்ம எக்ஸாம் எழுத போகும்போது எக்ஸாம் ரெஜிஸ்ட்ரேஷனும் பண்ணுவோம். அது வந்து 1,500 பக்கம் ஒரு ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு, எக்ஸாம் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு. ஈச் டைமும் நம்ம எக்ஸாம் எழுதும்போது எக்ஸாமினேஷன் ஃபீயை நம்ம பே பண்ணணும், ரைட்டுங்களா? ஸோ இப்போ நம்ம வந்து சிசெட்டை கிளியர் பண்ணிட்டீங்க, ஒரு ஜூன் எக்ஸாம்லேயே நீங்கள் கிளியர் பண்ணிட்டீங்கன்னா டேரெக்டாக நீங்கள் எக்ஸிக்யூட்டிவ் லெவலுக்குள்ளே போயிடலாம். எக்ஸிக்யூட்டிவ்ல 2 குரூப் இருக்குது. தட் இஸ் குரூப் மாடியூல் 1 அண்ட் மாடியூல் 2. மாடியூல் 1ல் 4 பேப்பர், மாடியூல் 2ல் 3 பேப்பர். ஸோ அதுவுமே அதே மாதிரி தான். ஈச் பேப்பரில் 40% எடுக்கணும் அண்ட் ஓவராலாக பார்க்கும்போது 50% கவர் பண்ணியிருக்கணும். இது வந்து குரூப்பாக தான் கன்சிடர் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் குரூப் தனியாகவும் செகண்ட் குரூப் தனியாகவும் தான் கன்சிடர் பண்ணுவாங்க. தென் அது முடிச்சு நம்ம ஃபைனல் லெவல் ப்ரொஃபஷனல் லெவலில் போகிறோம். ப்ரொஃபஷனல் லெவலில் நமக்கு ஈச் குரூப், தட் இஸ் 2 குரூப்ஸு, ஈச் குரூப்லேயும் 4 பேப்பர்ஸ். ஸோ இது இன்பிட்வீன் நீங்கள் எக்ஸிக்யூட்டிவ் முடிச்சுட்டு 2 years ஆஃப் ஆர்டிகல்ஷிப் போகலாம். ஸோ இல்லை நீங்கள் எக்ஸிக்யூட்டிவ் முடிச்சோடனே போக விருப்பப்படல, ஃபைனல் முடிச்சுட்டு போகிறேன்னா கூட போகலாம். ஸோ இந்த 2 years ஆஃப் ஆர்டிகல்ஷிப் அப்படிங்கிறது எய்தர் ஏதாவது ஒரு கம்பெனியில் செக்ரட்டரியல் டிபார்ட்மெண்ட்லையோ, அதர்வைஸ் ஒரு ப்ராக்டிசிங் ஃபர்மில் நீங்கள் ஒரு 2 years ட்ரெயினியாவோ இருந்தீங்கன்னா அந்த ஆர்டிகல்ஷிப்பை வந்து கன்சிடர் பண்ணுறாங்க. ஸோ இதை பற்றி உங்களுக்கு என்ன டீட்டெயில்ஸ் வேணும்னாலும் நீங்கள் ஆர் எஜுகேஷன் காண்டாக்ட் பண்ணுங்கள். ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு ஹெல்ப் பண்ணுறோம். ஆஸ் வெல் அஸ் கிளாஸஸ் வந்து ஆன்லைன் ஆஃப்லைன் ரெக்கார்டட் எல்லாமே பண்ணுறோம். ஃபுல் டைம் பார்ட் டைம் கிளாஸஸ் எல்லாம் அவைலபிள் வித் ஆர்டிகல்ஷிப் அசிஸ்டன்ஸ் ஆஸ் வெல் அஸ் கேம்பஸ் ரெக்ரூட்மெண்ட்டும் ஆர் எஜுகேஷனில் இருக்குது. சிஎஸ் கம்பெனி செக்ரட்டரி கோர்ஸை பொறுத்த வரைக்கும் ஹை பாசிங் பர்சன்டேஜ் கொடுக்குற ஒரு இன்ஸ்டியூட் ஆரா எஜுகேஷன். ஸோ உங்களுக்கு இது ரிகார்டிங் என்ன டவுட்டாக இருந்தாலும் நீங்கள் ஆரா எஜுகேஷன் கால் பண்ணி அப்டேட் பண்ணுங்கள். ஹெல்ப் வேணும்னா கவுன்சிலர்ஸ் உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணி தருவாங்க. தேங்க்யூ ஸோ மச்.